வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 வாரத்தை தான் வீட்டில் சொல்லுவோம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. நீங்கள் சேஃப்டியாக பண்ணால் மட்டும்தான் போயிட்டு வர முடியும், இல்லை ஒரு வாரத்தையில் போயிடுவோம் அப்படியே. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ட்ரக்ஸ் வேண்டாம், சிகரெட் வேண்டாம், சரக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம் போகாமல் பைக்கிங்னு ஒரு பழக்கத்துக்கு வாங்க. இந்த ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா ப்ரோ சைடு பாரு ப்ரோ, சைடு ஈவெண்ட் முடிஞ்சிச்சு, கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்களா பைக்கு என்ன தெரியல, வேற மாதிரி இருக்குது பைக்கெல்லாம். சூப்பர் பைக் தான், சீக்கிரம் எடுக்கணும் ஜம்முண்டு. இப்போ யூட்டன் போடணுமோ? இதாங்க கோயம்புத்தூர், சில்லன்ற கோயம்புத்தூர். அங்கே யூட்டன். சைடு மிரர் யூஸ் பண்ணோம் ப்ரோ. சூப்பர் பைக் இருந்தால் செமையாக இருக்கும்ல. அடுத்து இறக்குறோம் சூப்பர் பைக்கு ஜம்முண்டு. ஓகே கைஸ், ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு கலாம் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் பேர் வந்திருக்கு நம்ம இந்த ஈவெண்ட்டு. ஸோ இதில் ஜாயின் பண்ணது ரொம்ப பெருமை. இப்போது நம்ம வந்து இனி ஃபுல்லுமே சோலோ ரைடு தாங்க பண்ண போகிறோம். குரூப் ரைடில் வந்து பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா தண்ணியாக ஜாலியாக சுற்றலான்னு ஒரு பிளான். சரி ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் வந்து வெற்றியாக முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்து எனக்கு சூப்பர் பைக் எல்லாம் பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு கைஸ். அடுத்து சூப்பர் பைக் எடுக்கணும். எப்படிக்குன்னு தெரியலையே, ஆசைகள் தான் அதிகம் வருது. பார்க்கலாம் அடுத்து ஃப்யூச்சரில் வேறு மாதிரி பைக் எடுக்கணும். ஒரு நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு பைக் இருந்தால் போதும். ஸோ அது வந்து நீங்கள் சேஃபாக ரைட் பண்ணணும். அதுக்கான இதுதான் இதோட நோக்கம், இந்த ரைடோட. அதான் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், எப்போயுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சைடு கண்ணாடிலாம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா ப்ரோ சைடு பாரு ப்ரோ, சைடு பார்த்து போங்க. இஷ்டத்துக்கு வரான், இதுதான் வரன்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கான். இப்போ தான் நான் போயிட்டு வரோம். நான் ஸ்பீடாக போக மாட்டேன்னா பொய்யா சொல்ல மாட்டேன். ஸ்பீடாக போனாலும் எந்த ரோட்டில் போகணுமோ அந்த ரோட்டில் தான் போவேன். ஒன்லி ஹைவேஸ் தான், மற்ற ரோட்டில் நார்மல் ஸ்பீடில் மெயின்டனில் தான் போயிட்டுருப்பேன். ஆனால் மக்கள் இருந்தாலும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், இப்படி தான் வண்டி ஓட்டுவேன். ஸோ நீங்களும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் விழா, அதுக்கப்புறம் பெனிலி,
வேறு உயிரை ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்பான்சர்ஸ் அவங்க தான் சேர்ந்து நடத்துனாங்க அந்த ஈவெண்ட்டு. ஸோ வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு, நமக்கு ஈஸ்ட் கிரிக்கெட்டில் வேர்ல்டு ரெக்கார்டு பேர் போட்டு வரணும்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலாம் பிரச்சனை இல்லை. நம்ம சேஃபாக வண்டி ஓட்டுங்க, அவ்வளோதான் கைஸ். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன். என் இன்டர் கேம் எல்லாம் தொலைஞ்சிட்டு கைஸ். எங்கே தொலைஞ்சுனே தெரில. அந்த டிப்ரெஷனில் தான் எதுவும் பேச வார்த்தைகள் வரல. பைக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ்? இதுதான் வேறு லெவலு. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ட்ரக்ஸ் வேண்டாம், சிகரெட் வேண்டாம், சரக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம் போகாமல் பைக்கிங்னு ஒரு பழக்கத்துக்கு வாங்க. இது கெட்ட பழக்கம் கிடையாது, இது வந்து நிறைய நாலேஜ். பைக்கிங்னாவே நிறைய நாலேஜ் தான். ஸோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு காதல் தோல்வி, இல்லை அந்த மாதிரி காதல் தோல்வி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை, காதல் தோல்வி, ஒர்க் ப்ரெஷர், அந்த மாதிரி எல்லாமே இருக்கா? வாரத்துக்கு 2 நாள் சனி ஞாயிறு சும்மா ஒரு பைக் இருந்தால் போதும், எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, தனியாக கூட போயிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நிம்மதி கிடைக்கும். யாரையும் நம்ப வேண்டாம். பைக்கிங் வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும், நிறையா நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து நம்ம பாய்ஸ் எப்பயுமே சொல்கிறேன், பைக்கிங் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ பண்ணுங்க கைஸ், நல்லாயிருக்கும். டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்துடலாம். நம்ம வந்து இப்போ பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 years. டிப்ரெஷனுக்கு முன்னாடியே பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நிறைய பைக்கிங் பண்ணுறோம், நிறையா ட்ராவல் பண்ணுறோம். அதான் ஒரு பைக் இருந்தால் பையனோட வாழ்க்கை மாறும், ஒரு பொண்ணு இருந்தால் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி தான் வாழ்க்கை வந்து மாறும். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் வாழ்க்கை மாறும். கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்படுறீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பைக்கிங் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை வேறு லெவலில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம். ஓகே கைஸ், வளன்னு பேசலை. பைக்கிங் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 வாரத்தை தான் வீட்டில் சொல்லுவோம், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. நீங்கள் சேஃப்டியாக பண்ணால் மட்டும்தான் போயிட்டு வர முடியும், இல்லை ஒரு வாரத்தையில் போயிடுவோம். அப்படியே இது வந்து அப்படியே போயிடுவோம். தெரியல கைஸ், பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சேஃப்டி ஃபஸ்ட்டு. போட்டுங்க அந்த ரோட்டில். ஓகே, டாட்டா, பை பாய். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய்.